Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில முத்திரைகள், அதோடு சேர்த்து ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி. முத்திரைகளையும் நாடி சுத்தின்னு சொல்கின்ற அந்த மூச்சு பயிற்சிகளையும் செய்யும் பொழுது நமக்கு அபரிதமான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்லணும், வீரமாக இருக்கணும், அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இன்றைக்கு நாம் துர்கா முத்திரை அப்படிங்கிற ஒரு அற்புதமான முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை நீக்கக்கூடியது. பொதுவாகவே யோக சாஸ்திரத்தில் பயம் அப்படிங்கிறது தான் நோய். பயம் இல்லை அப்படின்னா நோய் இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன், இந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். இந்த பய உணர்வு வரும்பொழுது தான் ராஜ உறுப்பான இதயத்தினுடைய துடிப்பில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பயம் வரும்பொழுது இதய துடிப்பு அதிகமாக ஸ்பீடாகிடும். அப்போது நமக்கு சிறுகுடல், பெருங்குடல், லிவருக்கெல்லாம் சக்தி ஓட்டம் குறைந்துடும். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்லணும். இது மாணவ செல்வங்களுக்கும் சிறியவர்கள், பெரியவர்கள், அனைத்து வித மக்களுக்கும் பயனுள்ள ஒரு அற்புதமான முத்திரை. தன்னம்பிக்கை நன்றாக வளர்ந்தால்தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அடுத்து வீரம். அந்த வீரம் விவேகத்தோடு, அறிவோடு சேர்ந்த வீரமாக இருக்கணும். நாம் செய்கின்ற செயல் துணிச்சலாக, வீரமாக, அதே மாதிரி புத்திபூர்வமாக அந்த செயல் இருக்கணும். அந்த வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அமைதி. வீரமாக இருக்கணும், விவேகத்தோடு செயல்படணும், பய உணர்வு இல்லாமல் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். நாம் செய்கின்ற செயல் அமைதியாக, நிதானமாக, அந்த செயலை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை அமைதியோடு நம்ம செய்யணும். அப்போ இத்தனை நமக்கு கைகூடிருச்சுன்னா நமது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும். ராஜ உறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் துர்கா முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி தலை முதல் கால் வரை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளித்தசைகள், தோள்பட்டை வெளித்தசைகள், வலதுகை இடதுகை வெளித்தசைகள், அந்தந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும், எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம். இதயத்தினுடைய வெளித்தசைகள், வயிற்று வெளித்தசைகள், வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள், மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. முதல்ல சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் உள்ள மடிச்சுக்கிட்டாங்க. கட்டை விரலை வந்து அதனுடைய சென்டரில் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே ஆள்காட்டி விரலை மடிச்சுக்கோங்க. கட்டை விரலுக்கு மேலே மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பய உணர்வு அதிகமாக உள்ளவங்க 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேயர்களுக்காக மீண்டும் அதே முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரலை மடிச்சுக்கோங்க. கட்டை விரலை வந்து ஆள்காட்டி விரல் மையத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஆள்காட்டி விரலை மடிச்சுக்கோங்க கட்டை விரலுக்கு மேலே. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக தன்னம்பிக்கை வளர்வதாக எண்ணுங்கள்.
வீரமாகவும் விவேகமாகவும் செயல்படுவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பய உணர்வு வரும் பொழுதும் இந்த முதிரையை 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பய உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு நீங்கிவிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பிராண ஆற்றலை குவிய செய்யக்கூடிய நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை, வலது நாசியை பெருவரல்னால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, இடதிலே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, வலதிலே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறுல போய்க்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. துர்கா முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரலை உள்ளே மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து ஆள்காட்டி விரல் மையத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ ஆள்காட்டி விரல் அப்படியே மடிச்சுக்கோங்க கட்டை விரலுக்கு மேலே. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முதிரையின் மூலமாக பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே வருவதாக எண்ணுங்கள். வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய எளிமையான நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்கிடணும். பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், வலதிலே மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 10 வினாடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ துர்கா முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே வருவதாக எண்ணுங்கள். வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடதுகை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயே இன்ஹேல், லெஃப்ட்லேயே எக்ஸேல். இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். அப்படி மாற்றிக்கோங்க. பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் பெரியவர் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உகந்த பயிற்சி. இந்த பயிற்சியை அழகாக துர்கா முத்திரையும் இந்த நாடி சுத்தியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் பயிற்சி பண்ணுங்கள். பய உணர்வு நீங்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படலாம். ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.